இப்பொழுது 2020 உயர்தர பரீட்சை வினாத்தாளின் வினாஎண் 11 முதல் 20 வரையான வினாக்களை பார்ப்போம். 11வது வினாவில் இங்கே எதிர்பார்க்கப்பட்ட விடயம் சேதன மூலக்கூறுகளின் கொதிநிலைகள் சம்பந்தமானவை. இங்கே நாங்கள் சார் மூலக்கூட்டு திணிவுகளை பார்க்கும்போது 86, 86, 86, 86 அண்ணளவாக எல்லாம் சமனாக இருக்கின்றது. அண்ணளவாக மீன் ஒன்று மட்டும் வேறுபாடும் எல்லாம் சமனாக இருக்கு. அப்படி சார் மூலக்கூட்டு திணிவு சமனாக இருக்கும் போது நாங்கள் லண்டன் விசையின் தாக்கத்தை பார்க்க வேண்டும். இங்கே நீளமான கார்பன் சங்கிலி உள்ள ஹைட்ரோ கார்பன் அவை நீண்ட கார்பன் சங்கிலி கட்டமைப்பை நாங்கள் கருதும் போது இவ்வாறுதான் அமையும். அந்த கார்பன் சங்கிலி sp3 கலப்பு என்பதால் இப்படி அவ்வாறு கருதும் போது நீண்ட மேற்பரப்பு கிடைக்கும். லண்டன் விசையின் பருமன் மிக உயர்வாக இருக்கும். ஆனால் இந்த கார்பன் சேர்வையில் உள்ள 4 கார்பனை கருதும் போது பிரதீட்டு கூட்டங்கள் காணப்படுமாயின் அந்த பிரதீட்டு கூட்டங்கள் காரணமாக மேற்பரப்பு குறைந்துவிடும். இதிலே பார்க்கும்போது நீண்ட கார்பன் சங்கிலி கட்டமைப்புடைய ஆல்டிஹைட், இது பக்கச்சங்கிலி கட்டமைப்புள்ள ஆல்டிஹைட், இது நீண்ட கார்பன் சங்கிலி கட்டமைப்புள்ள ஆல்கஹால். ஆகவே இங்கே நாங்கள் உற்று நோக்கும் போது தெளிவாக புலப்படக்கூடிய விஷயம் மேற்பரப்பு. மேற்பரப்பின் அளவு கூடுதலான மூலக்கூறு என்பது நீண்ட கார்பன் சங்கிலி என்பது தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கார்பன்லையும் 2 ஹைட்ரஜன் இருக்கும். அப்ப sp3 ஆவே இப்படி ஒரு வடிவத்திலான அந்த கட்டமைப்பு இருக்க வேண்டி இருக்கு. இப்படி போகும்போது இதுல 2 ஹைட்ரஜன், இதுல 2 ஹைட்ரஜன், இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய மேற்பரப்பு கிடைக்கும். ஆனால் கிளைச்சங்கிலி கட்டமைப்பு வரும்போது என்ன நடக்கும்? மேற்பரப்பின் அளவு குறையும். ஆகவே இந்த 2ஐயும் எடுத்தோம்னா ஒரே சார்மூலத்தில் ஒரே ஹைட்ரோ கார்பன், ஆனா ரெண்டும் கட்டமைப்பு வேறுபடுது, ஹைட்ரோ கார்பன் சங்கிலி வேறுபடுது. அப்ப இதுல லண்டன் விசையின் பருமன் கூடவா இருக்கு. அப்ப லண்டன் விசையின் பருமன் கூடவா இருக்க கொதிநிலை இதுக்கு கூடவா இருக்கு. நாங்கள் கொதிநிலைன்னு சொல்றது லண்டன் விசையை மீறி அதை ஆவியவத்தை கொண்டு போற வெப்பம். அப்ப கூட வெப்பத்தை கொடுத்துதான் இவரை கொதிக்க வைக்கிறார், இவர் குறைய வெப்பத்தை கொடுத்தா கொதிக்க வைக்கிறார். அவை ஏ விட பி கொதிக்கல கூட. அதே மாதிரி இந்த ரெண்டும் சமபௌத்தியங்கள். இதுல சி கொதிக்கல கூட டி விட. ஏன் ஆல்டிஹைட் 2 இருக்கு, ஆனா கார்பன் சங்கிலி தான் இருக்கு. இதுல ஆல்கஹால் கூட்டம் இருக்கிறதுனால கொதிக்கல கூட. ஆகவே இப்ப நாங்கள் ஒரு விதமான முடிவுக்கு வரலாம். யாரு கொதிக்கல கூட, யாரு குறைவு. இப்ப சொல்லலாம் பிக்கு கொதிக்கல குறைவு. ஏன்னா ஹைட்ரோ கார்பன் பக்கச்சங்கிலி உள்ளது, கூடினது இ. அப்ப நான் அதை முதல் பார்ப்போம். குறைவானதா பி இருக்க வேண்டும், சமனா இருக்க முடியாது. அவை இந்த விட தவறானது. இதுல உயர்வா இருக்குன்னு சொல்லிட்டு தவறானது. அவை இப்ப விட மற்ற 3ல இருக்க போகுது. ஆக கூடுதலா எல்லாத்துலயுமே ஈய காட்டியிருக்கு. அவை அது தெளிவா இருக்கு. பிறகு நாங்க பார்ப்போம், இதுல டி சியை விட குறைவா இருக்கும். டிட கொதில சிக்கு சமனா இருக்க முடியாது. அப்ப இது போகுது. இதுல குறைவா இருக்கு. சரி, இதுல ஹைட்ரோ கார்பனை விட குறைவாண்டா நிச்சயமா இல்லை. அவை நாங்கள் இப்ப எல்லாத்தையும் விலத்திட்டு நாங்க பார்த்தோம்னா சரியான விட 2வது எங்களுக்கு நேரடியா கிடைக்கும். அவை நாங்கள் விடைய அணுகைக்க இந்த மாதிரி கேள்வி வரைக்குல ஒவ்வொன்றா எழுதி விடையை எடுத்துட்டு ஒப்பிடாமல் இப்படி செய்தவன்டா இந்த கேள்வி. அப்ப இந்த கேள்வியின் நோக்கத்தை விளங்கி கொள்ளுவோம். ஒரு பிக்சர், ஒரு படம் தந்துங்கள்ட்ட கேள்வி கேட்டா அந்த படத்தோட நீங்க நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கும். எப்படி விடைக்கு போறதுன்றதை நான் பார்க்கணும். ஆக தெளிவானது யார், ஆக உயர்வானது யார், இப்படி ஒப்பிட்டு கொண்டு போயிட்டு கடை வெட்டலாம். விடையை வெட்டிட்டு நான் விடையை போகணும். இல்லாட்டி நான் இதுல சில தவறுகளை விட வேண்டி வரும். கேர்லெஸ் மிஸ்டேக்னு சொல்ற அந்த பிரச்சனை இங்க வரும். ஆகவே இதுல கவனம். 12வது வினாவை பார்ப்போம். சோடியம் குளோரைட், சோடியம் சல்பைட், பொட்டாசியம் குளோரைட், பொட்டாசியம் சல்பைட் இன்னும் ரசாயன இயல்களை பங்கீட்டு இயல்பு தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கு. பங்கீட்டு இயல்பு அதிகரிக்கும் பங்கீட்டு இயல்பு, அயனி இயல்பு அல்ல பங்கீட்டு இயல்பு. ஆனா நாங்கள் இங்க அயன் சேர்வுல அயனி இயல்பு தான் பார்ப்போம். அதுக்கு எதிரான ஒழுங்கு பங்கீட்டு இயல்பா இருக்கு. அயனி இயல்புக்கு எதிரான ஒழுங்கு பங்கீட்டு இயல்பா இருக்கு. ஆகவே கெட்டயன்களுக்கு நாங்க பார்க்க போறது முனைவாக்கும் வலு. முனைவாக்கும் வலு. அயனுக்கு நாங்க பார்க்க போறது முனைவாகு தகவு. முனைவாகு தகவு, முனைவாகு தகவு அல்லது முனைவாகு திறன் என்று கூட இதை மொழிபெயர்ப்பு செய்யலாம். ஆனா போலரைஸ் அபிலிட்டி தகவு, அதுக்குரிய நாட்டம். அப்ப திறன் ரெண்டு எடுத்தாலும் புரியுது. இதுல பவர், போலரைசிங் பவர். அப்ப இந்த 2 விடயத்தையும் நாங்க பார்த்தோம்னா கெட்டயன்களுக்கு இங்க எல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் ஒரே ஈட்டம் உள்ள கெட்டயன். அப்ப ஈட்டம் சமனா இருக்க ஆரில தான் இருக்கு. அப்ப யாருக்கு ஆறு சின்னனோ அவர் முனைவாக்கும் வலு
கூடினது. அப்ப Na பிளஸ் அயன் சொல்லலாம் K பிளஸ் விட முனைவாக்கும் வேலை கூடினது. அதே மாதிரி முனைவாகு தகவல் டேர்ம் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா யார் இதுல முனைவாகு தகவு கூடினவர் என்றா பெர்மென்ட்ல பெரிய ஏற்றத்துல கூடின அயன் சல்பைடு அயன் ஏற்றத்திலையும் கூட பெர்மென்ட்லையும் கூட அப்ப இலகுவா முனைவாக்கம் அடைஞ்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா குளோரைடு அயன், அடுத்தது புளோரைடு அயன். அவ இது முனைவாக்கம் அடையாது இலகுவ புளோரைடு. அப்ப முனைவாக்கம் அடைகிறதுக்கு நாட்டம் குறைஞ்ச K பிளஸும் முனைவாக்கம் அடைகிறதுக்கு நாட்டம் குறைஞ்ச புளோரைடு அயனும் முனைவாக்கம் வலு குறைஞ்ச K பிளஸும் சேர்ந்தா உயர்ந்த அயன் இயல்பு வரும். அப்படி உயர்ந்த அயன் இயல்பு வரைக்க நாங்க பங்குட்டு இயல்பு அதுல சரியான குறைவா பார்ப்போம். அப்ப இதுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள பங்குட்டு இயல்பு குறைஞ்ச சேர்வை யாருன்னு கேட்டா உடனடியே நாங்க சூஸ் பண்ணோம் பொட்டாசியம் புளோரைடு. அவை இந்த விடையில நாங்கள் உடனே கட் பண்ணிட்டு போயிடும். இந்த விடையை கட் பண்ணிட்டு இனி யாருக்கு கூட இருக்கலாம்டா சோடியம் அயனும் சல்பைடு அயனும் சேர்ந்தா முனைவாக்கும் வலு கூட முனைவாக தகவு கூடின சோடியம் சல்பைடு இருந்தா சரியான கூடின பங்குட்டு இயல்பு அடையும். அதாவது அயன் இயல்பு குறைஞ்சா பங்குட்டு இயல்பு கூட. இந்த மூன்றும் பேரும் இந்த விட வராது. அப்ப இதுல திரும்ப இந்த விடையும் எடுத்து அப்ப இவங்களுக்கு ஆப்ஷன் 1 அல்லது 3 தான். அப்படி அடுத்ததான் நாங்கள் யார் பெற வேண்டும் என்று நாங்கள் இப்ப எடுத்த 2 குளோரைடு இருக்கு. அடுத்ததான் சோடியம் குளோரைடும் பொட்டாசியம் குளோரைடு. உங்களுக்கு தெரியும் முனைவாக்கும் வேலை கூடின கெட்டைன்ற குளோரைடு என்ன நடக்கும் பங்குட்டு இயல்பு கூட காட்டும். ஆகவே சோடியம் குளோரைடு கூட பங்குட்டு இயல்பை காட்டும் பொட்டாசியம் குளோரைடை விட. ஆகவே இதுக்கு சரியான விடையா நாங்கள் பார்க்கலாம். இது வெறும் சோடியம் மூன்றாவது பொட்டாசியம் புளோரைடு கூடின அயன் தன்மை. அடுத்ததா பொட்டாசியம் குளோரைடு அயன் தன்மை. அடுத்தது சோடியம் குளோரைடு அயன். இதுல அயன் தன்மை சரியான குறைவு. அப்ப நாங்கள் அயன் தன்மை குறைவானதுக்கு பங்குட்டு இயல்பு கூடன்னு சொல்லுவோம். ரைட், அயன் தன்மை குறைஞ்சது பங்குட்டு இயல்பு கூடன்னு சொல்லுவோம். பொதுவாக அப்படி ஒரு வரைவு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ரைட், அயன் சதவீதம், அயன் இயல்பிட சதவீதம், இந்த மின்னெதிரி இயல்பு வேறுபாடு, மின்னெதிரி இயல்பு வேறுபாடு இந்த மாதிரி கூட இதுக்கு விடை அளிக்கலாம். ஆனா இப்ப அந்த ஃபஜான் ரூல் அதைத்தான் கூடுதலா எதிர்பார்க்கிறோம். அந்த ஃபஜான் ரூல்ல பாவிச்சுதான் நாங்கள் விட சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இங்க நீங்கள் கருத்தில் எடுக்க வேண்டியது 50% அயன் இயல்பை காட்டுறது சேர்வைகளுக்கு மின்னெதிரி இயல்பு 1.7. 1.7 விட கூடினது அயன் சேர்வை, 1.7 விட குறைவானது பங்குட்டு. அப்ப பங்குட்டு மூலக்கூறுல உள்ள பிணைப்புகளை தந்துட்டு கேட்ட அயன் இயல்பு இந்த மின்னெதிரில் வேறுபாடு வச்சுக்கலாம். பங்குட்டு சேர்வையில் உள்ள உதாரணம் HCl HF எடுத்தோம்னா யாருல அயனி இயல்பு கூடா மின்னெதிரில் வேறுபாடு கூடேக்கா அயனி இயல்பு கூட. அப்ப HFல அயனி இயல்பு கூடான்னு சொல்லுவோம். அப்ப இந்த கேள்வி வரைய கையிலுமே பங்குட்டு சேர்வையில அயனி இயல்பு கேட்கலாம், அயன் சேர்வையில பங்குட்டு இயல்பு கேட்கலாம். அவை இது ஃபஜான்ட கோட்பாடு. இந்த இது பாவிக்கிறது முனைவாக்கும் வலு முனைவாக்கு தகவல் வச்சுக்கணும். ஆனா இது சில முரண்பாடுகளாகவும் இருக்கும். சில இடங்கள்ல இது பொருந்தாம இருக்கும். ஆனா கேள்வி தெரிவிக்கப்பயும் அந்த கோட்பாடுகள் பொருந்தக்கூடிய மாதிரி தான் கேள்வி தெரிவிக்கணும். அவை நீங்க இந்த கோட்பாடுகள் அடிப்படையில் ஆன்சர் பண்ணுவார். ரைட், அடுத்த வினாவாக 13 298 கீழ் ஹைட்ரஜன் கார்பன் மெத்தனால் லிக்விட் ஆகியவற்றின் நியம தகன வெப்பம் தந்து. உங்களுக்கு இதுல முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க வேணும். ஹைட்ரஜன் கார்பன் தகன வெப்பமும் ஹைட்ரஜன் கார்பன் தகன வெப்பமும் இதோட தோன்றல் வெப்பம் CO2 தோன்றல் வெப்பம் நீரிட தோன்றல் வெப்பமும் சமனா இருக்கும். தோன்றல் வெப்பம் சரியா. ஆகவே இதுல நாங்கள் கருத போற தாக்கம் தகன தாக்கம் மெத்தனாலோட தகனத்தை எடுத்தோம்னா CH3OH திரவம், இது ஆக்சிஜன்ல தகனம் அடைய போகுது. வார விளைபொருள் CO2 கேஸ் பிளஸ் H2O லிக்விடா இருக்கு. அப்ப இதுல 2H2O லிக்விட். சோ அப்ப இந்த தாக்கத்தை நாங்கள் சமப்படுத்துவோமா இருந்தா இதுல 2 4 இதுல 1 போன 3 2 சோ இப்ப இது தகன தாக்கம். அப்ப இது ஒரு தாக்கமா கருதினோம்னா இந்த சமன்பாட்டை டிரெக்டா பார்க்கலாம். டெல்டா H தாக்கம் RX எல்லாம் எல்லாம் நியமாண்டு இருக்கிறதால நாங்கள் நியமாண்டு இருக்கோம். சோ விளைவுகளின் தோன்றல் வெப்பம் சய தாக்கி தோன்றல் வெப்பம். ரைட், டெல்டா H ஃபார்மேஷன், இதுல தாக்கி இதுல விளைவு. இதுல பிரதியிட்டோம்னா டக்குனு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். தோன்றல் வெப்பத்தை முதல் திரவநிலையில காணலாம். இது -726. நான் இந்த யூனிட் போடையில நீங்கள் எஸ்டா போடுவோம் 726. இதுல தகன வெப்பம் இது அதுக்கு சமனா இருக்கும். விளைவுகள் தோன்றல் வெப்பம் 393 கிலோஜூல் per mol மைனஸ் பிளஸ் 2 தர -286
இதுல இருந்து தோன்றல் வெப்பத்தை காண போறோம். இது இந்த தோன்றல் வெப்பம் நாங்கள் திரவ நிலையில கணிச்சம் வேண்டாம். அதாவது மெத்தனால் திரவ நிலையில் இருக்கிற வருது தெரியும் -239 கிலோ ஜூல் பெர் மோல். இதுதான் திரவ நிலையில இருந்தா தோன்றல் வெப்பமா இருக்கு. ஆனா இதுல கேட்ட கேள்வியில ஒரு சின்ன வித்தியாசம். மெத்தனால் திரவ நிலையில் இருந்த ஆவியானது வந்து +37 தந்திருக்கு. 298 கீழ் வாயு நிலையில் உள்ள மெத்தனாலில் ஆக்க வெப்பம் என்றால் எங்களுக்கு விளங்க வேண்டிய விடயம், இந்த வினாவை பொறுத்தவரையில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னா இதுதான். என்ன, மெத்தனால் திரவமா தோன்றுது ஆக்கக்கூறுகளில் இருந்து, இது ஆவியா மாறுது, இது ஆவியா மாறுது. இதுக்குரிய வெப்போன்ற மாற்றம் +37 கிலோ ஜூல் பெர் மோல். ஆகவே இப்ப நாங்கள் எடுக்க போற ஆக்கக்கூறு மாற்றம் இல்லை. கார்பன் சாலிட், ஹைட்ரஜன் கேஸ், ஆக்சிஜன் கேஸ், இந்த ஆக்கக்கூறுகள்ல இருந்து தான் நாங்கள் மெத்தனால உருவாக்க போறோம். ஹாஃப் மெத்தனால், ஸோ 2 ஹைட்ரஜன் இதுல இருந்து தோன்றுது, இது தோன்றுது. ஸோ இத வெப்ப ரசாயன சக்கரத்துல பார்த்தோம்னா இது கணிச்சிட்டோம். இதுதான் -239. இதுதான் கேட்டது டெல்டா H. ஆகவே டெல்டா H என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா, டெல்டா H ஃபார்மேஷன் ஆவி நிலைக்கா இருந்தா என்னவா இருக்கும், இந்த ரெண்டையும் கூட்டுறது. 239 சக 30. ஆகவே எங்களுக்கு இந்த விட வரும் 202 கிலோ ஜூல் பெர் மோல். ஆகவே இதை நாங்கள் பல வழியில செய்யலாம். ஆனா எம்சிக்கு செய்யல நாங்கள் இதை டக்குனு மெனதாலேயே செய்யலாம். லெவல்டே கூட்டி போட்டு தாக்கி கழிச்சு போட்டு எடுத்தா வெப்போல்ற மாற்றம் வரும். அந்த வெப்போல்ற மாற்றத்தோட பார்த்தோம்னா ஆவியிலே போக போறோம்னா வெப்பத்தை கொடுக்க போறோம். ஆவி பிளஸ் அப்ப கழிக்கப்படும். ஸோ அப்ப டக்குனு 202 விட சரியான விட இதுக்கு 3ஆவதா இருக்கு. ஸோ அப்ப இதை பல வேறு முறை, அதாவது ஒரேடியாவே நாங்கள் வெப்ப ரசாயன சக்கரத்தை பிரிச்சிடலாம். ஆனா மல்டிபிள் சாய்ஸ் என்று வரைக்க டைம் என்றதான் முக்கியம். அவை இது ஈஸியா செய்யலாம். விளைவு செய்ய தாக்கி என்பதை பாவிக்கப்படலாம். அடுத்ததாக 4வது வினாவை பார்ப்போம். பின்னரும் சமப்படுத்திய சமன்பாட்டில் நடக்கிற ஒரு தாக்கம் பாஸ்பரஸ் தயாரிக்கிறது பாவிக்கிறது. கால்சியம் பாஸ்பேட் படிவுகளுக்கு இப்படி ஒரு தாக்கத்தை நிகழ்த்தி பாஸ்பரஸை தயாரிக்கலாம். இதுல வந்து கார்பன் ஒரு தாழ்த்தும் கருவியா தொழிற்பட்டிருக்கு. பாஸ்பரஸ் +5 இருந்து தாழ்த்தப்பட்டிருக்கு. தாக்கம் ஈடு செய்யப்பட்டு தந்திருக்கிறதால நாங்கள் அதை பற்றி பார்க்கவில்லை. இதுல முதலாவது எல்லாம் திணிவுகள் தான் இங்கே தரப்பட்டிருக்கு. அவை அந்த திணிவுகளை நாங்கள் மூலுக்கு மாற்ற வேண்டும். திணிவுகளை மூலுக்கு மாத்தினா இப்ப நாங்க பார்ப்போம். பாஸ்பேட், calcium phosphate in the mole, right? Number of moles calcium phosphate. Calcium phosphate in the mole எங்களுக்கு வரும் 620 கிராம். இதோட மோல மாஸ் 310. ஆகவே 2 மோல் என்று வரும். அதே மாதிரி number of moles of silicon dioxide உங்களுக்கு வரும் 180 கீழ் 60 மோல மாஸ். அப்ப உங்களுக்கு வரும் 3 மோல் silicon dioxide. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோம்னா 96 கீழ் 12 மோல் மாஸ் கார்பன் டை, அப்ப 8 மோல். அப்ப இப்ப எல்லாம் வேற வேற மூல்ல இருக்கு. இப்ப இந்த பீசமான குணங்களை சொல்றது என்னன்னா, இது இந்த 2 மூல் 6 மூலோட தாக்கினா 10 மூல் கார்பனோடையும் தாக்கினா எங்களுக்கு வாரது 1 மூல் பாஸ்பேட் வரும். இப்ப இதுல ஒரு தாக்கு பொருள் ரேஷியோல இருக்கும்னு பார்த்தா 2ஓட 6 போடணும். ஆனா 3 தான் போட்டுரும். அப்ப 2 முற்றா தாக்க முடியாது. 2ஓட 6 தாக்கணும். ஆனா நாங்க சிலிக்கன் டை ஆக்சைடு 3 போட்டுருவோம். அது டெரவாசி தேவைக்காத உயர்த்து தாக்கம் போடும். 2ஓட 10 தாக்கம். அப்ப இந்த 2ஓட 10 இருக்காண்டா அதுவும் இல்லை. இதுவும் 8 மூல் தான் இருக்கு. அப்ப தாக்கத்துல யார் முற்றுப்பெற நிகழும் என்று பார்க்கணும். முற்றுப்பெற தாக்குற தாக்கிய பார்க்கணும். அந்த முற்றுப்பெற தாக்குற தாக்கியத்தான் சொல்றது எல்லைப்படுத்தும் தாக்குபொருள். அப்ப இதுல எது எல்லைப்படுத்தும் தாக்குபொருளா இருக்குன்னு பார்க்கணும். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த 2 மூல் தாக்கி முடியலாது. அப்ப இது எல்லைப்படுத்தும் தாக்குபொருள் அல்ல. இதுல 6 மூலோட 2 மூல் தாக்கு மாறி பார்த்தா 6 மூல் இருந்தா 2 மூல், கொஞ்சம் 3 மூலண்டா 1 மூல், 1 மூல்ல விட கூட இருக்கு. ஆகவே இந்த 3 மூல் சிலிக்கன் டை ஆக்சைடு தாக்குற அளவுக்கு உங்கள்கிட்ட கால்சியம் பாஸ்பேட் இருக்கு. மாறி இது இந்த 3 மூலோட நாங்கள் எவ்வளவு கார்பன் தேவைன்னு பார்ப்போம். 6 மூலோட 10 மூல் தாக்குமெண்டா 6 மூலோட 10 மூல் கார்பன் தாக்குமெண்டா 3 மூலோட 5 மூல், அப்ப அதை விட கூட இருக்கு. ஆகவே முற்றுப்பெற தாக்கம் அடையக்கூடிய தாக்கி சிலிக்கன் டை ஆக்சைடு. இதைத்தான் நீங்க முதலாவது கண்டுபிடிப்போம். இது இந்த 3 மூலோட தாக்கம் அடைகிறதுக்கு நாங்கள் இதுல எவ்வளவு தேவை வேண்டிய எதிர்பார்க்கிறோம், 1 மூல். இது இந்த 3 மூலோட தாக்குறதுக்கு இதுல எவ்வளவு மூல் எதிர்பார்க்கிறோம், 5 மூல். ஆகவே
நாங்கள் இந்த 5 மூலை விட கூட வச்சிருக்கிறோம், ஒரு மூலை விட கூட வச்சிருக்கிறோம். அப்ப இவே மிகையா இருக்கிறோம். இந்த ரெண்டும் இவர் முட்டா தாக்கும் வரைக்கும் தேவையான அளவை விட மிகையா இருக்கு. அப்ப மிகையா இருக்கிற தாக்கு பொருளை பார்த்தா சொல்லுது என்னண்டு, இதுதான் முட்டா தாக்கமடையும். அப்ப இவருக்கு பேர் எல்லைப்படுத்தும் தாக்கு. யார் தாக்கத்துல முடியுதோ, பூச்சியமாகும் வரைக்கும் தாக்கி முடியும், இவர் பூச்சியமாகும் வரையும் தாக்க முடியாது, இவர் காணாது, இவரும் அப்படிதான். ஆனா இவர் முட்டா தாக்கி முடியும். அப்ப இவருக்கு பேர் எல்லைப்படுத்தும் தாக்கு. சோ அப்ப நான் முதலாவது எல்லைப்படுத்தும் தாக்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்கு. நிலவில் எல்லா சோதனை பொருட்களும் முட்டா செலவிடப்படுற பொருளை சொல்றது எல்லைப்படுத்தும் சோதனை பொருள்னு சொல்லி எல்லை சோதனை. அப்ப பொஸ்பரஸ் இந்த விளைவு சதவீதம் கேட்டா முதல் எல்லைப்படுத்தும் சோதனை பொருளை பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும் சிலிக்கன் டை ஆக்சைடு. அப்ப இது வராது, கால்சியம் பாஸ்பேட் இது வராது, இது வராது. அப்ப இந்த விடையில முதலாவது நீங்க அதை விட்டுரும். நீங்கள் சுருக்க கணிக்கை எல்லாம் பிரச்சனைடா உங்களுக்கு கவலையின பிள்ளை வர்றா இந்த ரெண்டுலாம் வரும். இதை விட்டுட்டு பிள்ளை விட்டுட்டு வரக்கூடாது மெட்டதை போட்டு. இது சும்மா அசாதாரண விடை. சோ அப்ப அடுத்ததான் நாங்க பார்ப்போம் இப்ப எவ்வளவு விளைவு வரும் அதை சொல்ற தியரிட்டிக்கல் ஈல்ட், கொள்கை ரீதியான விளைவு. 6 மூல் தாக்கினா எங்களுக்கு 1 மூல் பாஸ்பரஸ் வரும். அப்ப நம்பர் ஆஃப் மால்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் P4 எவ்வளவு தோன்றும் என்று கேட்டா 6 மூல் தாக்கினா 1. அப்ப 1/6. 6 மூல் தாக்கினா 1. ஏன் எல்லைப்படுத்தும் தாக்குபொருளோட நாங்கள் ஒர்க் பண்ணணும். அப்ப 3 மூல் தாக்கினா எவ்வளவு வரும் என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் இதுல 0.5 மூல். அப்ப உங்களுக்கு வரப்போற மூல் இது 0.5 மூல். ஆகவே இப்ப நாங்க காண போறது அடுத்ததா விளைவு சதவீதம். விளைவு சதவீதம் என்றா எந்த கண்டா விளைவு சதவீதம் ஈல்ட் பெர்சன்டேஜ். விளைவு சதவீதம் என்னண்டா இது உண்மை விளைவு. உண்மை விளைவு உண்மையா விளைவு கிடைக்கும், உண்மையா எடுத்த விளைவு. இது கொள்கை ரீதியான விளைவு. கொள்கை ரீதியான விளைவு தர 100 தான் ஈல்ட் பெர்சன்டேஜா இருக்கு. அப்ப உண்மை விளைவை நான் கண்டுட்டேன். எவ்வளவு 0.5 தர P4 மூல மேச போடும் எவ்வளவு 31 தர 4. இது கொள்கை ரீதியான விளைவு. இது கொள்கை ரீதியான விளைவு. இது கொள்கை ரீதியான விளைவு. அப்ப உங்களுக்கு உண்மை விளைவு தந்திருக்கு கேள்வி எவ்வளவு 50 கிராம் உண்மை விளைவு தந்திருக்கு. அப்ப 50 கிராம் உண்மை விளைவு கீழ் கொள்கை ரீதியான விளைவு எவ்வளவு, கொள்கை ரீதியான விளைவு இந்த மூளை வச்சு கணிக்கப்படும். ரைட். அப்ப இவ்வளவு வெறும் 0.5 தர பாஸ்பரஸ் மூல மேஸ் 31 தர 4. பாஸ்பரஸ் இந்த சாரத்தில் 31 தர 4. இதை 100 பெருக்க போறோம். பெருக்கினா எங்களுக்கு வரப்போற சதவீதத்தை பெறும். இதுல இது சுருக்கப்பட்டா 100, 0.5 100. அப்ப இது இதால சுருக்கினா 4. அப்ப 400 39. நான் விட 80.7% இருக்கு. 80.7%. இது 4 பிரிக்கினா 2, 25, 2531 கரெக்ட். 80.7%. ஆகவே இதுல உண்மை விளைவு கொள்கை ரீதியான விளைவு தரணும். இத தெளிவா விளங்கி இருக்கணும். எல்லைப்படுத்தும் தாக்கு பொருளை கண்டுபிடிக்கணும். ஆகவே இதுக்கு சரியான விடயங்களுக்கு 2வது. இது இப்ப கனகாலமா வந்தது, இப்பயும் வருது, இனிமேலும் வருது. இது ஒரு இண்டஸ்ட்ரியில முக்கியமானது. இன்னொன்று இருக்கு என்னன்னா அட்டம் எக்கானமி என்று அதனுடைய லெவல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாத இன்னொரு விடயம் இனிமேல் வேறுமா. அட்டம் எக்கானமி என்பது என்னன்னா தாக்கி பக்கம் இருக்கக்கூடிய மொத்த அணுக்கள் விளைவு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த டிசைப்பட தேவையான அந்த நாங்கள் எதிர்பார்க்கிற விளைவுல விட அணுக்கள் எண்ணிக்கை ஒப்பிட்டு கொண்டு அங்கே பார்த்தோம்னா கழிவா போயிடும். மெட்டதில் எல்லாம் என்ன வேஸ்ட். அப்போ வேஸ்டா இருக்கிற அணுக்களுடைய அளவு கூடிச்சேன்டா அதை இண்டஸ்ட்ரியில ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்ப இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில கணக்கு வேறுமெல்லாம் சொன்னதான் நான் ஒன்றும் பெறவே இல்லை இவ்வளவு. ஆனா நாங்கள் போன செமினார்கள் சிலதில் எஸ்டே கணக்குகள் இண்டஸ்ட்ரியில வேறுமெல்லாம் ஒன்றும் பெறவே இல்லை. 15வது கேள்வியை கவனிப்போம். ஒரே நிலைமைகளின் கீழ் வெவ்வேறான இரு விரைத்த மூடிய கொள்கலன்களில் நடைபெறும் தாக்கங்கள். வெவ்வேறான பாத்திரம் இது முக்கியமானது. வெவ்வேறான 2 பாத்திரத்தில் நடக்கிற தாக்கங்கள் இப்படி இருக்கு, சமன்ல இருக்கு, சமன்ல மாறியே தாங்க. அப்ப தனித்தனியான 2 தாக்கங்கள் இப்ப இருக்கு. இப்ப இந்த தாக்கங்களை கம்பைன் பண்ண மாதிரி இணைச்ச மாதிரி ஒரு தாக்கம் வந்தா டிபி என்னன்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு இதுல விளங்கணும் என்னன்னா இந்த 2 தாக்கங்களும் ஒன்றில் ஒன்று சேராம நடக்கிற தாக்கங்களா தான் முதல் இருக்கு. அதாவது வெவ்வேறு விரைத்த பாத்திரம் ஒன்றோட ஒன்றோடு இந்த விதமான இடைத்தாக்கமும் இல்லாம ஒரு சமன்ல தொகுதியா நாங்க 2 தனித்தனியா பார்க்கிறோம். பிறகு
நாங்கள் இந்த ரெண்டையும் இணைச்சா வார ஒரு சமன்ல தொகுதி எடுக்கிறோம். இந்த ரெண்டையும் உண்டா நாங்கள் ஒரு சமன்ல தொகுதியா கருதினோம்னா இப்படி வரும். சோ அப்ப இது 2 படியில நடக்கலாம். தாக்கம் 2 படியில நடக்கலாம். முதலாவது அமோனியா வந்து பிறகு H2S தாக்கலாம், அல்லது முதல் சாத்தியமில்லை தானே மாறி அமோனியா வந்துதான் பிறகு H2S தாக்கி இப்படி வரலாம். இந்த 2 படியில நடக்கிறது நாங்கள் உண்டா இணைச்சு பார்க்கிறோமே தவிர உண்மையில உண்டா நடக்கிறதா அர்த்தம் இல்லை. படிவா விளங்கி கொள்ளுங்க. இந்த தாக்கம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. அதாவது ஒரே ஸ்டெப்ஸ்ல இப்படி நடக்க போறது இல்லை. அப்ப இது ஒரு தாக்கமா நடக்குது, இது ஒரு தாக்கமா நடக்குது. ஆனா நாங்க ஒரு ஒட்டுமொத்த தாக்கமா பார்த்து சமன்ல மாறிலியே வேற இருக்கலாம். ஏனென்றா சமன்ல மாறிலியை வந்து தனித்தனியா நடக்கிற தாக்கங்களா இருந்தாலும் அல்லது ஒரே பாத்திரத்துக்குள்ளே நடந்தாலும் ஒரே மாதிரி கருதலாம்ன்றதான் கேட்கும். ஒரே பாத்திரத்துக்குள்ளதான் இந்த தாக்கம் நடந்திருந்தா கூட நாங்கள் ஒட்டுமொத்த தாக்கமா இதை பார்க்க போறோம். அப்படி ஒட்டுமொத்த தாக்கமா பார்க்கையும் சமன்ல மாறிலியை அந்த தொடர்பை கொண்டிருக்கும். அந்த தொடர்பு தான் என்னன்னு சொன்னா, இதுல இந்த 2 அமோனியா 2 H2S தாக்கம் அடையுது. இதெல்லாம் என்ன, நாங்கள் 2 அமோனியம் ஹைட்ரஜன் சல்பைட் வரதால இதுல எல்லாம் 2 ஆள பெருக்க போறோம். இந்த தாக்கத்தை எல்லாம் 2 ஆள பெருக்கினா சரி. இந்த சமநிலை மாறிலியல் தொடர்பா நாங்க படிச்ச விடயம் என்னன்னா, சமநிலை ஒன்றை 2 ஆள பெருக்கினோம்னா சமன்ல மாறிலி வர்க்கமா இருக்கு. ஆகவே இது 2 ஆள பெருக்கிட்டு நாங்கள் ஒரு சமன்ல மாறிலிய வரையறுப்பமா இருந்தா, இது இந்த கேபியை வரையறுப்பமா இருந்தா இது இந்த வர்க்கமா இருக்கு. அப்ப 16 தர 10 8 இந்த வர்க்கிச்சம் வேண்டா 16 தர 10 16 10 8 சோ அப்ப 10 8 இதுல 2 அமோனியா வருது. அப்ப 2ஐயும் கூட்டுறோம் என்ன நடக்கும்? சமன்ல மாறிலியில நாங்கள் 2 ஆள பெருக்கினா வர்க்கிக்கிறோம், மற்றது கூட்ட போறோம் என்றா பெருக்க போறோம். ஆகவே இப்ப என்ன நடக்கும்? 3 தர 10 4 தர இத 16 தர 10 8 இப்படி நாங்கள் பெருக்க போறோம். அப்ப உங்களுக்கு என்ன வரும்? இதை பெருக்கினா சமன்ல மாறிலி வரும். ரைட். ஆகவே புதுசா வார சமன்ல மாறிலி நாங்க பார்ப்போம். கேபி எப்படி வரப்போகுது? 4.8 தர 10 11 அப்படி வரப்போகுது. சோ அப்ப இதுல இந்த சமனிலேயே 3 தர 10 4 இந்த சமனிலேயே நாங்க 2 ஆள பெருக்க போறோம். 2 ஆள பெருக்கினோம்னா 2 8 64. சாரி, இது 16 போட்டுட்டேன். 2 8 64 2 8 64. ஆகவே இது 64 தர 10 64 தர 10 8. சோ இப்ப நாங்க இதை பெருக்கினோம்னா எவ்வளவு வரும்? 1.92 1.92 இது 10 12 வரும். ஆகவே 1.92 தர 10 12 இருக்கும். அப்படி விடை இல்லை. அப்ப இதுக்கு ஆல் ஆன்சர் கொடுத்தது அந்த வருஷம். ஏன் இதுக்கு விடை இல்லை? இதுல இது ஒன்று 10 12 வந்திருக்கணும் வெரி. சோ அப்ப இதுல வந்து நடுவிலுமே தொடர்ந்து இந்த கேள்வி வந்து கொண்டு இது ஒரு பெரிய புதிரமான கடினமான கேள்வியா பார்க்க இல்லாது. நாங்கள் என்ன செய்யறோம்? இது K1 இதுக்கு K2 அப்படின்னு சொன்னா இது இந்த கேபியை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? இப்படி சொல்லுவோம், K1 into K2 வர்க்கம் K1 into K2 வர்க்கம். இதை நீங்கள் எழுதி கேபிஎல் எழுதி டிரைவ் பண்ணி பழகிறது நல்ல. பட் இந்த எம்சிக்கு வரைக்கும் இதை செய்யலாம். பெருக்கிறண்டா நாங்கள் இந்த பெருக்கல் செய்யறோம்டா கூட்டுறோம்டா இருக்கும். கழிக்கிறவன்டா என்ன செய்யலாம்? கழிக்கிறவன்டா பிரிக்க வேண்டும். கழிச்சா பிரிக்க. ஸோ அது ஒரு லாஜிக்கா இந்த பாஸ் பேப்பர்ல ரிப்பீட் பண்ற ஒரு மாடல். இது வந்து சும்மா ரசாயன சமன்ல என்ன சொல்றது, பாஸ் பேப்பர்ல காலகாலமா வர ஒரு கேள்வி. ஸோ நீங்கள் 20 வருஷம் 30 வருஷம் செய்தாலும் இந்த மாடல் திரும்பி வருது. இது தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விடயம். அதனாலதான் நிறைய இப்படி கேட்டுக்கொண்டு இருக்கணும். இதை செய்து போட்டும் இதுல பிரதிதெல்லாம் ஸோ கணிப்பிட கவனமா செய்தா செய்யும். அடுத்ததான் 16வது கேள்வி தாக்கம். 16வது கேள்வியில பென்சீன்ல நைட்ரேட் தாக்கம் கேட்டு. உங்களுக்கு தெரியும் புரோமோ பென்சீன்ல நைட்ரேட். புரோமோ பென்சீன்ல நைட்ரேட் நடக்கல நாங்கள் பார்க்கலாம். முதலாவது ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். FeBr3 ஊக்கிய போட்டா அதுல எப்படித்தான் பிஆர் FeBr3 இந்த ஃபார்முலா இந்த சேர்வை இருக்கு. இது வந்து Br பிளஸ் உறுதி இல்லாதது. அவை இந்த ஒன்று முடியாது.
அப்ப இந்த ஈதல் சிக்கல், இதுல ஈதல் பிணைப்பு ஏற்படுத்தி ஒரு சிக்கல் செயல்பாடு உருவாகும். அதுல என்ன நடக்கும்னா எஃபி இந்த புரோமின் நிலத்தின நன்மையா கவரும் ஏற்றாடத்தி கூடின கட்டேனா இருக்கிறதால அப்ப இந்த பாண்ட் வீக் ஆகும். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும்? இவர் உடனடியா இந்த பாண்டை உடைச்சு கொண்டு வெளியில போறார். ரைட். அப்ப இதுல வந்து நடக்க போறது இப்ப புரோமோ பென்சீனுக்குரிய நைட்ரேட்டை தாக்கம் கேட்டிருக்கு. சரி. சோ அப்ப நாங்கள் நைட்ரேட்ட தாக்கத்தை புரோமோ பென்சீனுக்கு பார்த்தோம்னா NO2+ உறுதியானது. NO2+ உறுதியானது. அவை NO2+ இப்ப நாங்கள் எடுத்தோம்னா ரைட், இதுல புரோமின் இருக்கு, பிரதியிடப்பட்டிருக்கு புரோமின். இதுல புரோமின் பிரதியிடப்பட்டிருக்கு. அந்த நிபந்தனையின் கீழ் NO2+ இதுல வந்தா என்ன நடக்கும்? இந்த பிணைப்பு ஜோடியை இவர் இது கொடுக்கும். அப்படி கொடுத்தா உங்களுக்கு வாரது வந்து இப்படி இருக்கும். இதுல Br இருக்கும், இதுல H இருக்கும், இதுல NO2 இருக்கும். சோ இதுல பிளஸ், இதுல Br இதுல பிளஸ் வரும். சோ இப்படி வரலாம். அவை இது ஒரு சாத்தியமான கட்டமைப்பா இருக்கும். இதுல பரிவு நடக்க நடக்கும். இது இந்த பரிவு கட்டமைப்புகளை நாங்க பார்த்தோம்னா ரைட், இந்த பரிவு கட்டமைப்புகளை நாங்க பார்த்தோம். இதுல இந்த இடம் மாறி இதுல பெறப்போகுது பிளஸ், இதுல பாண்ட் Br, இதுல பாண்ட், இதுல H, இதுல Br. சோ என்ன இதுல அடுத்ததா நாங்க பார்க்கலாம். இந்த இடத்துக்கு பிளஸ் வரும், இதுல H, இதுல NO2, இதுல Br, இதுல பாண்ட், இதுல பாண்ட். சோ அப்ப இதுல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விடயம், இந்த கார்பன் கலப்பு என்னவா இருக்கு? sp3 இருக்கு. sp3 கலப்பு. NO2 வந்து இணைஞ்சிருக்கிற கார்பன் வந்து sp3 இருக்கும். அது மாறாது. எப்ப H+ போகுதோ அப்பதான் என்ன நடக்கும்? ஃபைனல் ஸ்டெப்ல நாங்கள் என்ன செய்வோம்? HSO4- போட்டு அது இலத்திரன் ஜோடியை கொடுத்து பிணைப்பை உடைக்கிறதன் மூலம் தான் உங்களுக்கு இறுதி விளைவுல அந்த கலப்பு திருப்பி கிடைக்கும். அப்ப நீங்கள் கடைசியா புரோமீனோட ஒரு NO2 போட்டு எழுதிக்கதான் இப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த பாண்ட் திருப்பி கிடைச்சு உங்களுக்கு இறுதி விளைவுகள் வரலாம். சோ அது வரைக்கும் என்ன நடக்காது? இது sp3 கலப்பா இருக்கும். அப்ப இதுல இந்த நேரேட்டம் பெற்ற கார்பன் எதுவா இருக்கணும்னா அந்த NO2 இணைகிற கார்பனா இருக்கக்கூடாது. அப்ப இந்த கேள்வியில ஒரு சின்ன லாஜிக் எதிர்பார்க்கப்பட்டது. என்ன? இதுல வந்து பிளஸ் இருக்கிறது நான் சொன்ன முதலாவது கட்டம். சரி, இதுல வரலாம் பிளஸ், இப்படி வரலாம், பெராவிலையும் வரலாம் தான், ஓத்தோ பெராவளிப்படுத்தி புரோமி. சோ இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? NO2 இணைஞ்ச கார்பன் கலப்பு sp3 இருக்கணும். இது sp2 சொல்லிட்டு இது பிள்ளை. இதுல ஒரு பரிவு கட்டம் எல்லாம் மிச்சம் சரி. அப்ப இதுல பிள்ளையார விடயம் NO2 இணைஞ்சிருக்கிற கார்பன் கலப்பு மாறிடும். வந்து தாக்கின உடனடியா அதே sp3 கலப்புக்கு மாறிடும். இந்த கார்பன் sp2ல இருந்தது ரைட், வந்து NO2 இணைஞ்ச உடனே இன்னொரு பிணைப்பு வந்து பிணைப்பு உடைஞ்சு பிணைப்பு அவை sp3க்கு மாறிடும். ஆகவே இதுல அந்த sp3க்கு மாறாமல் ஹைட்ரஜன் போய் இதுல இருக்கிற மாதிரி காட்டியிருக்க அதுக்குள்ள 4 பிணைப்புண்டா sp3. அப்ப புரோமின் இணைஞ்ச கார்பன் கலப்பு மாற போறது இல்லை. சோ அப்ப இது பிழையான விட 3ஆவதா இருக்கு. இதுல எதிர்பார்த்த அந்த விடயம் கலப்பு தொடர்பாக தான் கேட்டு. 17வது கேள்வி. ஒரு தாக்கம் அறை வெப்பநிலையிலும் உரேட்டியம் அமுக்கத்திலும் சுயமாக இராத அதே வேளை, அப்ப சுயமா நடக்காது. அறை வெப்பநிலையிலையும் உரேட்டியமிலையும் சுயமா நடக்காது. அப்ப இதுல தெரியுது ΔG பாசிட்டிவா இருக்கு. இந்த நிபந்தனையில ΔG பாசிட்டிவா இருக்கு, அதான் நடக்குது. அதே வேளை உயர் வெப்பநிலையில் சுயமாக நடக்குது. அதே அமுக்கத்திலையும் உயர் வெப்பநிலையிலையும் சுயமா நடக்குது ரைட், அமைகின்றது. அப்ப இதுல என்ன நாங்கள் பார்க்கணும்? முதலாக ΔG சமன் ΔH மைனஸ் T இன்டு ΔS. இந்த மாதிரி போகும். நாங்கள் இதுல நியமான்னு பார்க்க வேண்டாம், இரண்டாவது வெப்பநிலையோட மாறிக்கொண்டிருக்கு. ஆனா ஒரே ஏடிஎம் நியமம் ஓகே, ஆனால் அதை நாங்கள் விட்டு பார்ப்போம். இப்ப நாங்கள் இந்த வெப்பநிலையோட ΔG மாறப்போதுன்னு உங்களுக்கு விளங்கும். வெப்பநிலையோட ΔG மாறப்போகுது ரைட். எப்படி மாறுதுன்றதான் இந்த முக்கியமானது. இதுல ΔH ΔS இந்த ரெண்டும் வெப்பநிலையோட மாறும். அந்த மாற்றத்தை நாங்க புறக்கணிப்போம். வெப்பநிலையோட மாறு இல்லை அப்படின்னு தான் பொதுவா எடுப்போம். அப்படி எடுத்து நாங்கள் இந்த கிராஃபை பார்த்தோம்னா வெப்பநிலை 0 இருக்கீங்க, இது அகவெப்ப செயல்முறையா தானே இருக்கணும். இந்த போக்கை நாங்க பார்த்தோம்னா, அதாவது தாழ் வெப்பநிலையில நடக்கையில் என்ற அர்த்தம் மேலே இருக்கு. அப்ப உயர் வெப்பநிலையில நடக்குதுன்ற அர்த்தம் கீழே இருக்கு. அப்ப இது பிளஸ், இது மைனஸ். அவை ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலை இருக்கும் T1. இந்த வெப்பநிலை மேல் இந்த தாக்கம் சுயமா நடக்கும்.
T1 என்ற வெப்பநிலைக்கு மேல உள்ள வெப்பநிலையில் சுயமா நடக்கும். ஆனா நாங்கள் இப்ப அரை வெப்பநிலை எடுப்போமே 298க்கு இந்த 298க்கு எங்கள்கிட்ட டெல்டா ஜி பிளஸ் ஆயிருக்கு. அதாலதான் தாக்கம் சுயமா நடக்குது. இப்ப நடக்குது. ஆனா உயர் வெப்பநிலையில போனீங்கன்னா நடக்கும், சுயமா நடக்க போகுது, டெல்டா ஜி மறையா இருக்கு. அப்ப எங்களுக்கு விளங்கணும் இந்த கிராஃப் இப்படி வர்றதை வச்சுக்கொண்டு நாங்க சொல்லலாம் சைன் என்ன. அப்ப தாழ் வெப்பநிலையில பூஜ்ஜியத்துல இது பிளஸ் ஆயிருக்குதால இது பிளஸ், பூஜ்ஜியம் கெல்வின்ல இது பிளஸ்ல இருக்கணும். அப்பதான் இந்த ஷேப் கிடைக்கும் பிளஸ். இது இப்ப மறைப்பெருமானத்தை வெப்பநிலையோடு எடுக்கலாம்டா இது பிளஸ் ஆயிருந்தா தான் சாத்தியம். இது பிளஸ் ஆயிருந்தா வெப்பநிலை கூட கூட கழிக்கிற கணியம் பெருசாகி கொண்டு வரும். கழிக்கிற கணியத்தின் பெருக்கம் T into delta S பெரிய மறைப்பெருமானது வரைக்கும் இது மைனஸா மாறும். ஆகவே நான் சொல்லலாம் இந்த தாக்கத்தை ஷுவரா என்ன டெல்டா H பிளஸ் டெல்டா S பிளஸ். ஆகவே இதுல டெல்டா H டெல்டா S உங்களுக்கு சொல்லலாம் பிளஸ். கேட்ட கேள்வி ரைட். இந்த இதுல வந்து அரை வெப்பநிலை தாக்கம் தொடர்பாக அரை வெப்பநிலை நான் கேட்டிருக்கேன். அப்ப உங்களுக்கு தெரியும் ஷுவரா டெல்டா G பிளஸ்ஸா தான் இருக்கு. ஆகவே நேர் நேர் நேரண்டு வரும் டெல்டா G. அப்ப இது பிள்ளை நேர் நேரண்டு இருக்கும். ஏன்னா அரை வெப்பநிலையில நடக்க இல்லை, அப்ப நேர். இது டெல்டா H நேரண்டு தான் நான் கண்டுபிடிச்சிட்டோம். அவை மூன்றும் நேர் தான். அவை முதலாவது. சோ அப்ப கட் பண்ண டக்குன விட தெரியுது, சரியான விட. நிச்சயமா எக்ஸாம் ஜெயிக்க பாருங்க, இப்படி பிழையான விடையை தவிர்த்து சரியான விடைக்கு போயினா கட்டாயம் பிள்ளை வர்றது தவிர்க்கப்படும். இதை விட்டுட்டு நான் சரியான விடையை எடுத்து வச்சு கொண்டு எங்க இருக்குன்னு தேடின வேண்டாம், சில வேலை கேலஸா பிள்ளை விட்டுரும். இப்ப ஏதோ ஒன்றுங்களை உருத்தம் பிள்ளையாண்டு இது வர முடியாது மறை. சோ அப்ப எங்களுக்கு இந்த ரெண்டும் வராது. டெல்டா H பிளஸ்ஸா தான் இருக்கணும். அப்ப டைரக்டா விடைக்கு போயிட்டு வேற விடையே யோசிக்க தேவை. ஓகே, அடுத்த கேள்வி. வேகம் v உடன் செல்லும் ஒரு நியூட்ரன் டி ப்ராக்லி அலைநீளம் லாம்டா. அப்ப நான் உடனே டி ப்ராக்லி அலைநீளத்தை வாசிச்ச உடனடியா அவற்றை சமன்பாட்டை எழுதிக்கலாம். m into v. இது வேகம், இது திணிவு, இது பிளாங்க் கான்ஸ்டன்ட். இது இயக்கப்பாட்டு சக்தி 4 மடங்காக அதிகரிக்குமாயின் புதிய டி ப்ராக்லி அலைநீளம் கேட்டது. அப்ப அலைநீளத்தை நாங்கள் எடுத்தோம்னா lambda 1 சமன் h over m into v1. நியூட்ரன் துணி மாற போகுது. lambda 2 சமன் h over m into v2. அப்ப நான் இப்ப காணலாம் ஒரு விடயத்தை lambda 1 over lambda 2 என்னவா இருக்க போகுது வேகத்துல தாங்க v2 over v1. அப்ப இந்த வேகத்தின் விகிதத்தை காண்றது தான் 4 மடங்கு தந்திருக்கு இயக்கப்படும் சக்தி. உங்களுக்கு தெரியும் முதலாவதா வார இயக்கப்படும் சக்தி E என்றா half m v1 பெருக்கம். இரண்டாவது 4 மடங்குண்டா 4e சமன் half m v2 பெருக்கம். அப்ப ஒன்று ஒன்று பிரிச்சவன்டா 1/4 சமன் v1 over v2 பெருக்கம் முழுவதும் பெருக்கம் வந்து. ஆவி இப்ப நான் சொன்னா v1 over v2 என்ன v1 over v2 1 over √2 1 over √4 √4 ண்டா √2 அப்ப 1 over 2 1 over 2. அப்ப v1 over v2 1 over 2. அப்ப உங்களுக்கு lambda 1 over lambda 2 என்ன 2. ஆவி lambda 2 சமன் என்னவா இருக்கும் lambda 1 over 2. அப்ப உங்களுக்கு விட நேரடியா இதெல்லாம் இது சும்மா ஒரு பிசிக்ஸ் மாதிரி கான்செப்ட் இல்ல, கெமிஸ்ட்ரி சொல்றதை விட பிசிக்ஸ் எல்லாம் இதை பார்க்கலாம். பிசிக்ஸ்லயும் இதே மாதிரி கான்செப்ட் நாங்கள் தொடர்படுத்த முடியாது. அவ இது ஒரு பெரிய விடயம் அல்ல, சாதாரண கணிப்பு. ரைட். அடுத்து 19வது வினா. mx நீர்க்கரைசல் உப்பு. ரைட். உப்பண்டா முட்டா கூட்டப்பேடைய அயன்களை கொண்டிருக்கும். ரைட். மின்பகுப்பு செய்ய அமைக்கப்பட்ட மின்கலம் தொடர்பான பின்னணி சரியானது. அப்ப இதுல கேத்தோட் அனோட் பிளஸ் மைனஸ் மட்டும்தான் எதிர்பார்க்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு மின்கலம் எடுத்தவண்டா அதோட மறையும் நீரும் எதென்று உளவில இருந்தே படிக்கும். சின்ன பிள்ளை கிரேட் 7-8 பிள்ளை படிச்சு பிளஸ் மைனஸ். இதுல தெரியணும் மின்பகுப்பு கலத்துல பிளஸ் மைனஸ் என்றது இதோட நாங்கள் இணைக்கிறோம்ன்றதை தான் பார்க்கணும். பிளஸோட இணைக்கிறது பிளஸ் ஆயிருக்கும். அப்ப இதுல பிளஸும் மைனஸும் காட்டியிருக்கு. அப்ப இது பிள்ளை இதுல பிளஸோட பிளஸ் காட்டியிருக்கு. கரெக்ட். இது பிளஸோட மைனஸ காட்டியிருக்கு. தவறு. இதுல மைனஸ் மைனஸ் கரெக்ட். இதுல மைனஸ் இந்த சைன் ஒண்ணு போடல. அடுத்ததா பார்ப்போம் இந்த கலத்தில இருந்து இலத்திரன் எங்க வெளியேறுது, எப்படி வெளியேறுது பார்ப்போம். மறைமுனைவு கூடாக வெளியேறி இலத்திரன் நேர்முனைவில வந்தடை. இதுதான் இலத்திரன் பாய்ச்சல் பேட்டரி கூட நடக்கும். பேட்டரி எடுத்த வேண்டாம் மைனஸ் டெர்மினல் இருந்து வெளியேறி பிளஸ் டெர்மினல் வந்து சேரும். இலத்திரன் மின்னோட்டம் எதிராயிருக்கு. அவன் இலத்திரன் வரைக்க இங்க வந்து நடக்கணும். இது முதலே பார்த்துட்டா பிள்ளைண்டா இதை பார்க்க.
இதுல இந்த பக்கமா இலத்திரன் வருதுண்டா மைனஸ் மைனஸ் ஆயிருக்கு கரெக்ட். இங்க வந்து நடக்கும் தாழ்த்தல் நடக்கும், இலத்திரனை வாங்கி தாழ்த்தல் நடக்கும். அப்ப இது கேத்தோட் ஆயிருக்கும் கரெக்ட். அப்ப இது மைனஸ் மைனஸ் கரெக்ட், தாழ்த்தல் நடக்குது கேத்தோட். அப்ப இது எல்லாம் சரியா இருக்குது. இதுல என்ன பிரச்சனை பார்ப்போம், இது முதலே வெட்டியாச்சு பிள்ளை. இதுல மறையீட்டத்தோட வந்து பார்த்தோம்னா இலத்திரன் வெளியேற போகுது. அப்ப இது அனோட்டா இருக்க முடியாது, மைனஸ் மைனஸ் சரி, பட் அனோட்ன்றது பிள்ளை. இதுல பார்ப்போம் மைனஸ், இது அனோட், இது பிளஸ், இது கேத்தோட்டா இருக்கும். அப்ப இது பிள்ளை, மைனஸ் இது கேத்தோட், அனோட்டா இருக்காது. அப்ப மிக தெளிவான விடை இது. இது பிளஸ், இது மைனஸ், மைனஸ் டெர்மினல்ல இருந்து இலத்திரன் வந்து இதுல தாழ்த்தல் நடக்கும். தாழ்த்தல் நடந்தா கேத்தோட். ஆகவே எல்லாம் சரியா இருக்கிறத விட ரெண்டாவது பாருங்க. அப்ப இதுல வந்து ஓ லெவல் கன்செப்ட் தான் டெஸ்ட் பண்ணிருக்கோம். ஓ லெவல்ல இப்படி படிச்சிருந்தா லெவல் கிளியன்னு சொல்றதுக்கு இல்லை. அப்ப உங்களுக்கு தெரியணும் இந்த டெர்மினல்ஸ் எப்படி இணைக்கிறது கொண்டு தொடர்பா கேட்டு. இது வந்து ஒரு கொரோனா கேள்வி. ரைட், அடுத்த வினாவை பார்ப்போம். ஓர் எசுத்தரை தருவதற்கு கார்பாக்சிலிக் அமிலத்திற்கும் ஒரு ஆல்கஹாலுக்கும் இடையே நடக்கிற தாக்கம். அப்ப கார்பாக்சிலிக் அமிலத்துக்கும் ஆல்கஹாலுக்கும் நடக்கிற தாக்கத்தை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் கார்பாக்சிலிக் அமிலத்தில் உள்ள இந்த கூட்டங்களை ஈஸியா பிரேக் பண்ணலாம். இந்த கார்பனைல ஓரளவு சாத்தியம், ஆனா கடினம். அப்ப நாங்கள் என்ன செய்யறோம் சொல்லி இந்த சல்பூரிக் அமிலத்தை போட்டு முதலாவது இதை புரோத்ரனேற்றம் அடைய செய்வோம். இதை புரோத்ரனேற்றம் அடைய செய்வோம். உங்களுக்கு பாடத்திட்டத்தில் இந்த இல்லாட்டியும் கூட இந்த பொறிமுறையை பற்றி கொஞ்சம் தெரியும். அப்ப இது புரோத்ரனேற்றம் அடைஞ்சு பிளஸ் ஆகி இது OH. இப்ப நீங்க கேட்கலாம் இதுல எது புரோத்ரன், இது புரோத்ரனேற்றம் அது அடைய வேண்டாம், ரெண்டும் அடையலாம். பட் சுத்தராக்களுக்கு நான் கொடுக்குற விளக்கம் இந்த தனிச்சொல்லத்தின் வழங்கப்பட்டு புரோத்ரனேற்றம் அடையும். அப்பதான் இந்த ஆல்கஹால் என்ன நடக்கலாம், இதுல வந்து தாக்குறதுக்கு வசதி கிடைக்கும். இதுல இருக்க தனிச்சோடு இலத்திரனை இப்ப நீங்கள் இந்த கார்பனைல் கார்பனை கொடுத்து இதை பிரேக் பண்ணி அங்கால தாக்கம் போகுது. எங்களுக்கு ஒரு தேவையில்லை சிலபஸ். அப்ப இது கருநாடி, கருநாடி ரைட். அடுத்ததா என்ன நடக்கும், இதுல ஒரு OH இதுல ஒரு OH இருக்கு, ரெண்டும். அப்ப ரெண்டு OH இருக்கிறதுல ஒரு இதுல நீர் இழக்கப்பட்ட ஒரு கார்பனைல் தொகுதி வரும். அப்புறம் இதுல உள்ள H அகற்றப்படும், இதுல உள்ள H கடைசியா அகற்றப்பட வேண்டும் ரைட். ஆகவே இதுல எசுத்தர்ல நடக்கிற தாக்கத்தை பார்த்தோம்னா இந்த OH கூட்டத்தை நாங்கள் பிரதியிட போறோம். இந்த OH கூட்டத்தை பிரதியிட போறோம். அப்ப இந்த ஒன் பிரேக் பண்றோம், இதை பிரேக் பண்ணித்தான் நாங்கள் இதை பிரதியிடலாம். அப்ப நிச்சயமா இது நடக்கும். அமில குளோரைட்ல நடக்கிற மாதிரி கார்பாக்சிலேஷன்ல நடக்கிற கடினம். சோ அப்ப இதுல உள்ள ஹைட்ராக்சி கூட்டத்தை நாங்கள் அகற்றுறதுக்கு CO பிணைப்பு எடுக்கும். அப்படி உணர்ச்சா பிறகு வார எசுத்தர்ல இதுல ஆக்சிஜன்ல நீரேற்றம் இருக்க போகுது, பிணைப்பு இருக்குதுன்னா அப்ப அதுக்காக இந்த பிணைப்பை உடைப்போம். ஆகவே ஆல்கஹாலோட OH பிணைப்பு உடையப்படும், இந்த CO பிணைப்பு உடையப்படும். சோ அப்ப இந்த கூற்றுகளை நாங்கள் இப்ப வாசித்து பார்ப்போம். ஒட்டுமொத்த தாக்கம் கார்பனைல் சேர்வையில் நடக்கிற ஒரு கரநாட்ட கூட்டல் இல்ல, கார்பனைல் கூட்டத்துல நடக்கிற ஒரு கரநாட்ட கூட்டல் தாக்கம் என்று சொன்னா கூட பிள்ளை. ஏன் அங்க கூட்டல் என்ற கதையே இங்க இல்லை. ஆனா ஆரம்பப்படி ஒரு கரநாட்ட கூட்டல் மாதிரி தான் நடக்கும். ஆரம்பப்படியில கரநாட்ட கூட்டலுக்குரிய இயல்பு இருக்கு, ஆனா ஒட்டுமொத்த தாக்கம் கரநாட்ட பிறகு. ஆகவே இது பிள்ளையான கூற்று. அது ஆல்கஹால் ஒரு கரநாடியா தொழிற்படும் தாக்கம் ரொம்ப சரி, கரநாடியா தான் தொழிற்படுது. கார்பாக்சிலிக் அமிலத்தின் OH பிணைப்பு உடையமெண்டா பிழை ரைட். கார்பாக்சிலிக் அமிலத்தின் CO பிணைப்பு தான் உடையும். ஆகவே அது பிழையான கூற்று. CO பிணைப்பு ஆல்கஹால் உடையது பிழை, அது OH பிணைப்பு உடையது பிழை. ஒரு அமில மூல தாக்கம் பிழை. இப்ப தெளிவா இதுல எதிர்பார்த்த விடயம் உங்களுக்கு விளங்குது. ஆல்கஹால் கரநாடியா தாக்குது, ஒட்டுமொத்த தாக்கம் ஒரு கரநாட்ட பிரதிட்டு தாக்கம். அப்படி தெரிஞ்சாச்சு, ஒட்டுமொத்த தாக்கம் ஒரு கரநாட்ட பிரதிட்டு தாக்கம். ஆகவே இப்ப நான் கேள்வியில் செய்யல என்ன முறைய நாங்கள் பின்பற்ற வேண்டும் பார்த்தா, ஒவ்வொரு வாக்கியத்தில் இருக்க ஒவ்வொரு பகுதியையும் நாங்கள் பார்க்கணும். ஏதோ ஒரு காரணியால உங்களால இலகுவா அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். இதுல கூட்டல்ன்றது பிள்ளை, இதுல எந்த பிணைப்புடையதுன்றது பிள்ளை, அப்படி ஒவ்வொன்றா பார்த்து பிள்ளை போட்டா இது பொதுவா பயாலஜி படிக்கிற பிள்ளைகள் பயாலஜி கேள்வி செய்வதற்கு வந்து இந்த மெத்தட்லாம் செய்யணும். ஒவ்வொரு இதை குறைபிடிக்கிறது இல்லையா, ஒவ்வொன்றையும் குறைபிடிப்பது. அப்ப இதுல இது பிள்ளை அது பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வெட்டினா எங்களுக்கு சரியானது வந்து. அப்படி இல்லாம ஒட்டுமொத்தமா ஒவ்வொன்றையும் வாசிச்சு கொண்டு இருந்தோம்னா எங்களுக்கு சரியான விடைக்கு போயிடும். ஏதோ ஒரு சின்ன ஒரு கன்செப்ட் கூட சிலை நடக்கும். பொலிம கேள்வியில் பார்க்க தெரியும், அரவாசி ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கும், அரவாசி பிள்ளையா இருக்கும். அப்ப நாங்கள் அரவாசியோடய சரியா நினைச்சிடக்கூடாது, முழுமையா பார்க்கணும். அப்ப இப்பத்தைய கேள்விகள் கொஞ்சம் ஆழம் கூடவா இருக்கும் விடையல். நீங்கள் விடையில ஒவ்வொன்றா ஒழுங்கா வாசிச்சு விடையலுக்கு பழகும்.